ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, காது கொடுத்து கேட்காம இருக்கிறது தான். இமோஷ்னலி மெச்சூராக பிஹேவ் பண்ணலாமா? நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்கள் பார்ட்னர் காது கொடுத்து கேட்காம இருக்காங்க, அதுக்கு பதிலாக அவங்களோட பாயிண்ட்ஸை எடுத்து வச்சுட்ருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் அமைதியாகணுன்ற அவசியம் இல்லை. கீப் டாக்கிங். ஆனால் சத்தமாகவோ இல்லை வேகமாகவோ பேசாதீங்க. ஸ்லோ டவுன்னு சொல்கிறாங்க. பொறுமையாக பேசுங்க. அவங்க பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பேசுகிறீங்க, அந்த இடத்துல நான் இன்டர்ஃபியர் ஆகி பேசிகிட்டே இருக்கேன்னா, சுபா ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல வரையோ அதை சொல்லு அப்படின்றத நீங்கள் கேட்கலான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா சுபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ வாண்ட் சம்மன் டு லிசன் டு யூ, யூ ஹாவ் டு டூ திஸ். அண்ட் நீங்கள் பேசி முடித்த உடனே, ஹே நீ ஏதோ சொல்லணும்னு நினச்சல அதை சொல்லு அப்படின்றத கேளுங்கன்றாங்க. ஸோ லிசனிங் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். இது ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கிடையாது, எனிவேர். உங்கள் கலீக் கிட்ட, உங்கள் சிஸ்டர் கிட்ட, உங்கள் பிரதர் கிட்ட கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். See you in another video. Tata bye bye.